ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கதம்ப சட்னி தான் செய்ய போகிறேன். கடாயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. கருகாமல் நல்லா சிவந்து வரக்கூடிய அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடாயில் ஒரு 2-2.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி நல்லாவே வதங்கின பிறகு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்து நல்லா மசியும்படியாக நல்லா வதக்கிக்கிடணும். மசிய வதங்கினா தான் உங்களுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு கொத்து மல்லித்தழை அண்டு ஒரு கொத்து புதினா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஆறின பிறகு நல்லா மிக்ஸி ஜாரில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான துவையல் அண்டு சட்னி கூட சொல்லலாம். எல்லா சாதத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கலவை சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.